வடிவேலு சொன்னது உண்மைதாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கு. காலையில கரெக்ட்டா 5 மணிக்கு அலாரம் வைப்பேன். அந்நேரம் எந்திரிச்சு ஃப்ரிட்ஜை நோண்டிட்டு இருந்தேன்னா ஒன்றுமே நம்மளுக்கு ஓடாது. அதனால மோஸ்ட்லி முதல் நாள் நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி இது சமைக்க போகிறேன், இதான் நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லி செட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, என்கிட்ட ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, எப்படி சிஸ்டர் காலையில் எழுந்திரிச்சோடனே இவ்வளோ ஐட்டங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லி. எல்லாமே நாளே எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இதுதான் என்னோட மெனு, இது இதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வந்து பாப்பா அவங்க சப்பாத்தி ரோல் மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, பன்னீர் ஸ்டஃப்டு பண்ணி. ஸோ வெறும் பன்னீர் மட்டும் போட்டால் எப்படி இருக்கும், கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் நல்லா நிறைய ஆட் பண்ணி அது கூட பன்னீரும் சேர்த்து சப்பாத்தி பன்னீர் ரோல் தான் வந்து பண்ணியிருந்தேன். ரொம்ப ஈஸிங்க. இஞ்சி பூண்டு அதெல்லாம் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு கொஞ்சம் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸை ஊற்றி அப்படியே பன்னீர் பண்ணி ஸ்டஃப் பண்ண வேண்டியதான். ஒன்று சாப்பிட்டாலும் போதும், நல்லா சூப்பராக கம்முன்னு இருக்கும். ஏன்னா நல்ல ப்ரோட்டீன்ஸ், நிறைய வெஜ் எல்லாமே இருக்குது. மார்னிங் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து இன்னைக்கு வந்து நான் ஆஷ் கார்டு வச்சு பண்ணேன். 2-3 நாளாக சொரக்கா குடிச்சாச்சு இல்லையா, ஸோ இன்றைக்கி இதை வச்சு பண்ணலான்னு பண்ணேன். உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சேம் இன்க்ரீடியன்ஸ் தாங்க, கூட கொஞ்சம் ஜீரகம் மிளகு மட்டும் சேர்த்துட்டேன். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி அப்படியே ப்ளைனாக வடிகட்டி குடிச்சிட வேண்டியதான். உப்பு எதுவுமே தேவையில்லை. அப்படியே ப்ளைனாக குடிக்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆம்லாவில் உள்ள அந்த புளிப்பு வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டை கொடுத்துரும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, கேரட் போட்டு ஒரு ஜூஸ் மாதிரி தாங்க பண்ணியிருந்தேன். ஜூஸரில் புழிஞ்சிட்டேன். அது இன்னும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எம்மியாக இருக்கும். காலையில் 5:30க்கே எழுந்திருவாங்களா, ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த வெயிட் ஜூஸை குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6:40-45 மாதிரி இந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இன்னைக்கு டிஃபன் பாக்ஸில் என்னென்ன எடுத்து வச்சேன்னா, ஃப்ரூட்ஸுக்கு வந்து டிராகன் ஃப்ரூட்ஸ், ஸ்கூலுக்கு டெய்லி மோர் கொடுத்துருவோம். அதுக்கு பதிலாக இன்னைக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தாங்க எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் சப்பாத்தி கெச்சப் வச்சு டிஃபன் பாக்ஸை கட்டியாச்சு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்ன கடகடன்னு கிளப்பி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.